அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2A கவுன்சிலிங் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரீஸ் பார்த்துட்ருக்குறோம். போஸ்ட் ப்ரொஃபைல் சீரீஸில் ரொம்ப முக்கியமாக நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். கூட்டுறவுத்துறையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட், கூட்டுறவுத்துறையில் இளநிலை தணிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு 926 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா பெரிய ப்ளஸ்ஸும் அந்த 926 வேக்கன்சிஸ் தான். அட் த சேம் டைம் அதில் மைனஸும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் டிகிரிக்கான ஒரு போஸ்ட். குறிப்பாக இதில் யார் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா பிகாம், பிபிஎம், பிகாம் சிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ கோஆப்ரேஷன், பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, அதே மாதிரி பிபிஇ அப்படிங்கிற கோர்ஸ். இந்த கோர்சஸ்லாம் படித்தவங்களுக்கு அவங்க மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதே டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 ஒர்க் பண்ணலாம், நீங்கள் அதை விசாரித்து பாருங்கள். பட் அவங்க எனி டிகிரியாக இருப்பாங்க. இதில் இருக்கிற பெரிய நகைமுறைனே அதுதான். இதே டிபார்ட்மெண்ட்டு ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ்ல ஜேஏவா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக குரூப் 4 வேலைக்கு போகிறதுக்கு எனி டிகிரி எலிஜிபிள். ஆனால் டைரக்ட் அசிஸ்டண்ட்டாக குரூப் 2A நீங்கள் டைரக்ட் அசிஸ்டண்ட்டாக போகணும் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் டிகிரி பிபிஎம், பிகாம், பிஏ அண்டு பிபிஇ அண்ட் பிஏல 2, ஒன்று கோஆபரேஷன் பிஏ கோஆபரேட்டிவ், இன்னொன்று வந்து பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிற இந்த எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த போஸ்ட்டுக்கு போக முடியும். ரைட். அப்போ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கான லட்டு மாதிரி இருக்கிற போஸ்ட்டு ரேங்க் பின்னாடி இருந்தால் கூட, பிகாம் கேண்டிடேட்ஸுக்கு ரேங்க் கொஞ்சம் பின்னாடி இருந்தால் கூட 100% அவர்களுக்காகவே ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கிறதா இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். ரைட். அப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நாம் இதே மாதிரி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ பார்த்துருக்குறோம். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதுநிலை ஆய்வாளர், கூட்டுறவு சங்கங்களின் முதுநிலை ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டோட கண்டினியூஷன் தான் இந்த போஸ்ட்டு. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் அவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்ப்பாரோ, எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ, அந்த இடத்துல அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிறத ஆடிட் பார்க்க வேண்டியது, தணிக்கை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இவங்களோட வேலை. அப்போ ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இன் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போஸ்ட் இருந்தால் கூட இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், கூட்டுறவுத்துறைக்கு கீழே வர போஸ்ட் கிடையாது. இந்த போஸ்ட் வந்து ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதால இது நிதித்துறையின் கீழே வரக்கூடிய ஒரு பணி. இதை வந்து இட் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ரைட். நமக்கு இதே மாதிரி நாம் வேறு சில ஆடிட்லாம் பார்த்துருக்குறோம். ஹேண்ட்லூம் ஆடிட் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி எல்எஃப் ஆடிட் பார்த்துருக்குறோம், கோஆபரேட்டிவ் ஆடிட் பார்த்துருக்குறோம், மில்க் ஆடிட் பார்த்துருக்குறோம், ஹெச்ஆர்என்சி ஆடிட் பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் ஆடிட் விங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட்டு. அதில் இந்த கோஆபரேட்டிவ் ஆடிட் அப்படிங்கிறது முழுக்க ஆடிட் அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து நிதித்துறையின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆடிட் அப்படின்னாவே ஒரு இடத்துல அரசின் பணம் முறையாக வரவு வைக்கப்பட்டு முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஆடிட்டோட மிக முக்கியமான வேலை. அப்போ இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிதித்துறையின் கீழே வருது. அப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னா கூட்டுறவுத்துறையின் கீழே இருக்கக்கூடிய அங்கங்களாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அப்போ கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. நம்ம ஒவ்வொரு கிராமத்துலேயும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னு இருக்கும். பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கும். அதே மாதிரி அர்பன் பேக்ஸ் அப்படின்னு இருக்கும். அர்பன் பேக்ஸ்னால் நகர கூட்டுறவு வங்கிகள் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், டிசிசிபி அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்கும். இதெல்லாம் கூட்டுறவுத்துறையின் சார்பாக வங்கிகள் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமானது. அது இல்லாமல் நிலவள வங்கி இருக்கும். கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகள் இருக்கும், ரேஷன் கடைகள் இருக்கும், அப்புறம் ஹவுசிங் சொசைட்டி இருக்கும், கூட்டுறவு நாணய சங்கங்கள் இருக்குது, சிந்தாமணி, அமுதம், இது மாதிரியான கூட்டுறவு சிறப்பங்காடிகள் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம ஊரில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு அவசர செலவுக்கு, ஒரு விவசாய செலவுக்கு லோன் வேணும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா அவங்களோட நகையை அடகு வைப்பாங்க. அப்போ அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு அவங்க எங்கே போவாங்க? கூட்டுறவு சொசைட்டிக்கு தான் போவாங்க. நேராக சொசைட்டியில் போய் அடகு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சொசைட்டியை ஆடிட் பண்ணுற வேலை தான் இந்த ஆடிட். அந்த விவசாயிகள் கிராமப்புறங்களில் சொசைட்டியில் போய் நகை அடகு வச்சுட்டு வரேன், சொசைட்டியில் மாற்று லோன் வாங்குகிறேன், சொசைட்டியில் விவசாய கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சொசைட்டி அப்படிங்கிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, பிரைமரி அக்ரிகல்ச்சுரல்
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சொசைட்டிஸில் வாங்கக்கூடிய கடன்கள், வழங்கப்படக்கூடிய நகைக்கடன், வழங்கப்படக்கூடிய கறவை மாடு கடன், வழங்கக்கூடிய மற்ற விவசாய கடன்கள், மற்ற கடன்கள் எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கா, சரியாக வந்திருக்கா. நிலவள வங்கி அப்படின்னு சொல்லுவோம். நிலவள வங்கியில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடன் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கா. அமுதம், சிந்தாமணி இது மாதிரியான கூட்டுறவு சிறப்பங்காடிகளில் வரவு செலவுகள் சரியாக டேலியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்கன்சில் பண்ண வேண்டிய வேலை ஆடிட்டோட வேலை. ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோடைய முக்கியமான வேலையே தணிக்கை தான். உள்ளுக்குள்ளே வந்த வரவுக்கும் வெளியில் போன செலவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு சொசைட்டியில் ஆடிட் போகிறாங்க. ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஒரு சொசைட்டியில் போய் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ அவங்க நகையை அடகு வச்சு தான் நீங்கள் அந்த கடன் வாங்கியிருக்க முடியும். அப்போ அவங்க என்ன ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னா, நகை எத்தனை பயனாளிகள்கிட்டருந்து எத்தனை விவசாயிகள் நகை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பவுன் நகை கொடுத்துருக்குறாங்க, கொடுத்த நகைகள் எல்லாம் சரியான தங்கத்தலான நகைகள் தானா, 100 பவுன் இருக்குது அப்படின்னா 100 பவுன் இங்கே லாக்கரில் இருக்கா, நகையே கொடுக்காம நகை கடன் வாங்கிட்டு போயிருக்காங்களா. ஏன்னா உள்ளூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது உள்ளூரில் இருக்கிற செல்வாக்கு மிக்க ஒரு நபர் தான் அந்த சங்கத்தோட தலைவராக இருப்பார். தலைவரை கரெக்ட் பண்ணால் அந்த சங்கத்தில் என்ன வேணாலும் நம்ம கடன் வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது நகையே கொடுக்காம நகைக்கடன் வாங்கிட்டு போயிருக்காங்களா, இல்லை நகையை கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரிஜினல் நகையா, அப்படி கொடுக்கப்பட்ட நகைகள் சரியாக இருக்கா, இல்லை விவசாயி நகையை கொடுத்துட்டாங்க சொசைட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அதை ஏதாவது தப்பாக பயன்படுத்திட்டாங்களா, தேவையான அளவுக்கு இருப்பு பதிவேடு, ரொக்க பதிவேடு எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கறது இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அதை நம்ம சொன்னோம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது இந்த கூட்டுறவுத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய துறைகளை எல்லாம் சரியாக அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை என்ஷூர் பண்ண வேண்டியது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே சரியாக இந்த டேர்ம் ஆஃப் அக்கௌண்டன்சியில் சரியாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டரோட மிக முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த வேலை. கிளியர். இந்த போஸ்ட் அப்படிங்கிறது லெவல் 10 போஸ்ட்டு, லெவல் 10ல் இருக்கிற போஸ்ட்டு. அதனால் சம்பளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வரும். முதல் மாத சம்பளமாக 30,000 ரூபா வரும். குரூப் 2A டைரக்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறதால இந்த போஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு 30,000 ரூபா சம்பளம் வரும். அப்போ இந்த பணியின் தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக 5:45 மேலே வேலை இருக்காது. சில நீங்கள் வருவாய்த்துறையில் வேலை செய்கிற மாதிரி இன்றைக்கி காலையில் போய் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு ஆஃபீஸ் வர நாளில் இருக்கும், வீட்டுக்கு வர நாளில் இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காது. 10 to 5:45 அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் நேச்சருக்குள்ளே தான் அதனோட வேலை இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறோமோ செலக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த கூட்டுறவுத்துறைகள் பற்றின அடிப்படை, அப்புறம் கூட்டுறவுத்துறையில் செய்ய வேண்டிய தணிக்கை பற்றின பயிற்சி, இது எல்லாமே நமக்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ளமோவாக அதை கொடுப்பாங்க. சம்பளத்துடன் கூடிய பயிற்சி, முழு சம்பளம் உங்களுக்கு கொடுத்து அரசு சார்பாக பயிற்சியும் கொடுப்பாங்க. இது 1 இயர் ப்ரோக்ராம். கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூட்டில் நிறைய இடத்துல இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. இந்த மாதிரியான கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூட்ஸில் அதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இந்த துறையில் நமக்கு ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. கூட்டுறவுத்துறையின் கீழே இருக்கக்கூடிய மேலே நான் சொன்ன இந்த நிறுவனங்களில் ஆடிட் பண்ணணும். அங்கே இருக்கிற வரவு செலவு சரியாக இருக்காங்கிற ஆடிட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இவங்களுக்கு மற்ற வேலைகளோ ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனோ கலர் நிலவரமோ மேலே அறிக்கை கொடுக்குறதில்ல, முழுக்க ஆடிட் வேலை. அப்போ ஆடிட் அப்படின்னாவே எப்போவுமே அந்த டைமுக்கு போய் டைமுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தர் எக்ஸாம்ஸுக்கு. ஓகே, என்னென்ன ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டராக போவீங்க. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டராக போனதுக்கப்புறம் சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஒரு 3 to 4 வருஷத்தில் சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் வந்துடும். கம்பேரிட்டிவ்லி மற்ற துறைகளை விட கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரமோஷன் வரக்கூடிய ஒரு துறையாக இந்த துறை இருக்குது. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர்லேருந்து அடுத்தது சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர். சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டருக்கு அடுத்தது கோஆபரேட்டிவ் ஆடிட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். கோஆபரேட்டிவ் ஆடிட் ஆஃபீஸர் மினிமம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆடிட் அதில் இருந்து சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்லேருந்து இந்த போஸ்ட் வர்றதுக்கு மினிமம் 10 இயர்ஸ் ஆகும். கோஆபரேட்டிவ் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட் ஒரு தாசில்தார் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். அதுக்கு அடுத்தது ஏடி, அதுக்கு அடுத்தது டிடி, அசிஸ்டன்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், அடுத்தது ஜாயின்ட் டைரக்டர் அப்படிங்கிறது தான் இதனோட ப்ரொமோஷன் ஹையரார்கி. அதனால் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதால குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ளே போயிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில் வந்துடலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 900+ வேகன்சிஸ் இருக்குது, 926 வேகன்சிஸ் இருக்குது. அப்படிங்கிறதால சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பெண்களுக்கு ஏற்ற துறை. நம்ம ரொம்ப ஈஸியாக ஆடிட் ஒர்க் அப்படிங்கிறப்ப அதுக்கான பணிகளை மட்டும் முடிச்சு வச்சோம்னா போதும். குறிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு துறை. நிறைய உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொஞ்சம் உருவாக்கிக்க முடியும், ஒதுக்கி கொள்ள முடியும். உங்களுக்கான பயிற்சியை நீங்கள் தடையில்லாமல் செய்ய முடியும். அப்படிங்கிறதால இது பெண்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்ற துறை. குறிப்பாக இதில்
ப்ளஸ் இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னா என்ன சார் மைனஸ் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஆடிட் அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 13,000க்கு மேலே சொசைட்டி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் சொசைட்டிஸ் ஒரு 13,000 சொசைட்டிக்கு மேலே இருக்குது. அந்த சொசைட்டிஸோட ஆடிட் பார்க்குறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக தான் இருக்குது. இந்த சமீப காலங்களில் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் அந்த கூட்டுறவு சொசைட்டி, நகர கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது எல்லாமே உள்ளூரில் செல்வாக்குமிக்க நபர்கள் தான் தலைவராக அதில் பதவி வகிப்பாங்க. அப்படிங்கிறதால கொஞ்சம் அரசியல் தலையீடும் இருக்கும். நீங்கள் ஆடிட் பண்ணுறப்ப ஆடிட்டில் ஏதாவது சரியான சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் வரும். ஸோ கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ட்ரப்ஷன் இருக்கும். அதையும் நம்ம மீட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அண்ட் மெயினாக இது பிகாம் டிகிரி வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு பணி. நிறைய போஸ்ட் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிறதுலேருந்து சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டராக மாறுறதுக்கான கால அவகாசம் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள ஆயிடலாம். அப்படிங்கிறதால ஃபஸ்ட் லெவல் அடுத்த இமீடியட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது மற்ற துறைகளை விட இதில் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஆடிட் அப்படிங்கிறதால குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை தொடங்கி நம்ம வேலையை முடிச்சிடலாம். வேலைப்பளு கூடுதலாக இருந்தால் கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் ஒதுக்கி நம்மளால் வேலை செஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதால மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த துறை ஒரு ஆப்டான துறையாக இருக்கும். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சிங்கிறதால நீங்கள் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பிகாம் படித்தவங்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறதால இந்த முறை இந்த கால்ஃபரில் பிகாம் படித்த பசங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த துறையின் மேலே விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க இந்த துறையில் சிறந்து விளங்கிட வாழ்த்துக்கள்.